அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதிக்கும் சுரேஷ்க்கும் பார்த்தா சண்டை ரொம்ப முத்தி போய் வாக்குவாதம் ரொம்ப பெருசாயிருது. ரெண்டு பேருடைய சத்தமும் பார்த்தா ரூமை விட்டு வெளியே ரொம்ப பெருசா கேட்டுக்கிட்டு இருக்கு. வேகமா ராஜலட்சுமி பதறி அடிச்சு ஓடியாந்து ரூம் வாசல்லே நின்னுக்கிட்டு, ஐயோ என்னங்க ரெண்டு பேரும் ஏங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க, நீங்க மாப்பிள்ளைக்கு ஒரு போனை போடுங்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும் ராகவனும் பார்த்தா தங்கராஜுக்கு போனை போடுறாரு. மலரு பார்த்தா பதறிக்கிட்டு ஓடியாராங்க. ஐயோ பிரச்சனை நடக்கிறதே அந்த ஆள்னாலதான், இப்ப அந்த ஆள் வந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மலரு கடந்து பதறிக்கிட்டு கிடக்க ராகவன் கிட்ட இருந்து போன் வரவும் தங்கராஜ் பார்த்தா போன் எடுக்கிறாரு. மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், மாப்பிள்ள உடனே வீட்டுக்கு கொஞ்ச நேரம் உங்களால வர முடியுமா அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்லவும், என்ன மாமா ஏன் மாமா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், மாப்பிள்ள கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாப்பிள்ள, கொஞ்சம் இங்க அந்த பொண்ணு மதிக்கும் சுரேஷுக்கும் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு மாப்பிள்ள, ஏதோ பெருசா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள, எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்லவும், அப்பதான் தங்கராஜ் யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், என்ன மாப்பிள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராகவன் போனை வைக்கவும் தங்கராஜும் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ, சுரேஷ் ஒருவேளை அந்த மதியை அடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தா மணக்கோட்டை கட்டிக்கிட்டு இங்க வேகமா பார்த்தா வீட்டுல இருந்து கிளம்புவோம். ஏங்க இப்பதான் வந்தீங்க, முகமும் ஒரு மாதிரியா இருந்துச்சு, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் போகவும் வேகமா பின்னாடியே ஓடி அந்த ரேவதி கேட்கவும், ஏய் உங்க அப்பா வீட்டுக்கு தான் போறேன், அவர் ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தா வேகமா கிளம்பி போகவும், அங்கே ஃபோன் பண்ணியிருக்காங்களா, என்னவா இருக்கும், எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசிச்சுக்கிட்டே இருக்க இங்க தங்கராஜும் பார்த்தா வீட்டுக்கு வர, மாப்பிள்ள இங்க பாருங்க மாப்பிள்ள, 2 பேருடைய சத்தம் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்குன்னு பாருங்க, எங்களுக்கு ஏதோ பயமா இருக்கு மாப்பிள்ள, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து சுரேஷ் முகம் சரியில்லாம தான் இருந்துச்சு, என்னன்னு தெரியல, 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ரூமுக்குள்ள போய் கேட்கவும் ஒரு மாதிரியா இருக்கு மாப்பிள்ள, நீங்க என்ன ஏதுன்னு கேளுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும் தங்கராஜும் பார்த்தா கதவை தட்டாரு. சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரூமு கதவை தட்டவும், மாமா குரல் கேக்குது அப்படின்னு சொல்லி சுரேஷ் வந்து கதவை திறக்கிறாரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வரவும், என்ன மாப்பிள்ள என்னடா பிரச்சனை, ஏதோ 2 பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, சத்தம் வெளியே வரையே கேக்குதுன்னு சொல்லிட்டு மாமா பதறிக்கிட்டு எனக்கு போன் பண்றாரு, என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும் தங்கராஜ் பார்த்தா மதியை முறைச்சு பாக்குறாரு. மதியும் பார்த்தா தங்கராஜை முறைச்சு பாக்குறாங்க. மா என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், ஏண்டா எதுக்குடா 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏமா என் கூட இவ்வளவு நேரம் நல்லா தானேமா பேசிக்கிட்டு இருந்த, எதுக்குமா அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, உன் சத்தம் வெளியே வரையே கேக்குது அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமியும் சொல்லவும், மா இவ செஞ்ச காரியத்துக்கு இவளெல்லாம் வீட்டை விட்டு வெளியே துரத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், என்னது வீட்டை விட்டு வெளியே துரத்தணுமா, நீங்க என்ன சொல்றது, நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மதி வேகமா பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு பேக்ல துணியெல்லாம் அள்ளி வைக்கவும், ஏமா என்னம்மா நடந்துச்சு, இப்ப எதுக்குமா இப்ப பேக்ல துணியெல்லாம் எடுத்து வைக்கிற அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், போதும் இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, இவர் பேசுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே என்னால இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா பேக்ல துணியெல்லாம் எடுத்து வைக்கவும் மலரு பார்த்தா பதட்டப்படுறாங்க. மதி என்ன மதி, எதா இருந்தாலும் பேசிக்கலாம் மதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மலரு சமாதானப்படுத்தவும், இல்லக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மதி பார்த்தா பேக்ல துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்பதான் தங்கராஜ், ஏமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும் மதி பார்த்தா அதையும் காதுலயே வாங்காம பேக்ல துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மா இவ என்ன வேலை செஞ்சிருக்கான்னு தெரியுமா, இவ செஞ்ச வேலையெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்களே இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், அப்பதான் ராகவன், ஏண்டா அப்படி அந்த பொண்ணு என்னடா பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்கவும், அவ மாமா பார்த்து போயான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜலட்சுமி வாயில கைய வைக்க ராகவனுக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆகுது. அப்படியேவா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்கவும், ஆமாமா அப்படியேதான் சொன்னா, அதைத்தான் கேட்டதுக்கு ரொம்ப வாய் திமிரா பேசிக்கிட்டு இருக்கா, எப்படி திமிரா நடந்துகிட்டு இருக்கா தெரியுமா, நான் ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போனேல, நீங்களாம் சொன்னீங்கன்னு சொல்லி தானே கூட்டிட்டு போனேன், போற வழியிலேயே வண்டியை நிப்பாட்ட சொல்லி ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டா, சரி வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேல ஆட்டோ பிடிச்சி வா வீட்டுக்கு வந்துட்டா, என்னைய கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், என்னம்மா ஏமா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், அப்பதான் மதி, அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னாரா, நான் செஞ்சதை மட்டும் சொன்னாரே, அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், அவ என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டுமா, அதுக்காக கட்டின புருஷனை கொஞ்சம் கூட மதிக்காம ஆட்டோ பிடிச்சு போறது, இதெல்லாம் என்னமா பழக்கம், பத்தாதுக்கு எங்க வீட்டு மாப்பிள்ள, எங்க வீட்டு மூத்த மாப்பிள்ள அவரை பார்த்து நீ எப்படிமா போயான்னு சொல்லலாம், உனக்கு கொஞ்சம் கூட மரியாதைனா என்னன்னே தெரியாதா,
எங்க வீட்டோடைய பெரிய மனுஷன் அவரை வச்சுதான் இந்த வீட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எங்க வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானவர் அவர் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி ராகவனும் பார்த்தா தங்கராஜுக்கு வக்காலத்தை வாங்கி பேசவும், உங்களுக்கு அவர் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான ஆளா வேணா அவர் இருக்கட்டும், ஆனா எனக்கு அப்படி கிடையாது. என்னைய பொறுத்தளவு கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா ராஜலட்சுமி ராகவன் முன்னாடியுமே அப்படி சொல்லவும், இங்க மலருக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதியோடைய இவ்வளவு தைரியமான குணம், இப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டு பேசுறது எல்லாமே பார்த்தா மலருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மலர் மதிய பார்த்து அம்பிட்டு பூரிச்சு போறாங்க. அப்பாடா, என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சு போச்சு, என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ராசாத்தி அப்படியே வாயில புட்டு புட்டு வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தா எல்லாத்தையும் ரசிச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க தங்கராஜுக்கு பார்த்தா ஒரே அவமானமா இருக்கு. அங்கே நானா போயான்னு சொல்றா, இங்க இத்தனை பேர் மத்தியில கட்ட பஞ்சாயத்து பண்ற ரவுடின்னு சொல்றா, இவளால நமக்கு தலைவலியா போச்சு, இவளை ஏன் தான் சுரேஷுக்கு கட்டி வச்சோமோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கடந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், எங்க போற அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், நான் எங்கேயோ போறேன், என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கிட்ட பார்த்தா மதி பட்டு பட்டுன்னு போடவும், அப்பதான் மலரு, மதி மதி இரு மதி, எங்க போற நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரு கேட்கவும், நான் எங்க வீட்டுக்கு போகல, எங்க அம்மா சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போய் எங்க அப்பா பார்க்கலையே எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கெல்லாம் வந்துடாதேன்னு, அதனால எங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன், என்னுடைய ஃப்ரெண்ட் வீடு இருக்கு, நான் கிளம்புறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, தினமும் இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு முடியலை என்னால். எங்கள் அம்மா அப்பாக்காக கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க, பண்ணிக்கிட்டேன், ஆனால் இதுக்கு மேலே இது நீடிக்குமான்னு எனக்கு தெரியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா கையில் பேக்கெல்லாம் எடுக்கவும், அப்போதான் தங்கராஜ், இது நம்ம பார்த்து பண்ணி வச்ச கல்யாணமாச்சே, இவ பாட்டுக்கு போயிட்டானா நம்மளை தானே தப்பாக பேசுவாங்க, இவளை எப்படியாவது இங்கே இருக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் யோசிக்கவும், ஏமா நில்லுமா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், இங்கே பாருமா, நீ என்னை என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், ஆனால் நீ வீட்டை விட்டெல்லாம் ஒன்றும் போக வேணாம். டேய் சுரேஷ், நீ இனிமேல் அந்த பொண்ணு என்னை பார்த்து என்ன கேட்டுச்சு வச்சுச்சுன்னு சொல்லி நீ அந்த பொண்ணுக்கிட்ட எதுவும் சண்டை போடக்கூடாது. இங்கே பாருங்க அத்தை மாமா, நீங்களும் அந்த பொண்ணை எதுவும் கேட்கக்கூடாது. ஏமா நீ எங்கேயும் போகக்கூடாதுமா, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் சொல்லவும், அப்போ இவர் என்னை எதுவும் திட்டிக்கிட்டே இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், சுரேஷ், இது நான் உனக்கு மாமா சொல்றது, கடைசியா சொல்றேன், இனிமேல் நீ அந்த பொண்ணை எதுவும் திட்டவே கூடாது, ஓ வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட ரொம்ப ஹார்ஷா அந்த பொண்ணை எதுவும் சொல்லவே கூடாது, நீ அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நடந்துக்கிறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், மாமா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், இங்கே சுரேஷ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி மாமா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்லவும், ஏமா அதான் எல்லாரும் சொல்லியாச்சுல, பேகு வையுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், இங்கே பார்த்தா மதியும் பேகை வச்சுறாங்க. இங்கே பாருமா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, இந்த சுரேஷ் உங்ககிட்ட இப்படி பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் பார்த்தா மதி கிட்ட மன்னிப்பு கேட்கவும், மலருக்கு பார்த்தா இதை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம்.